இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து டைப்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ். ஸோ இதில் 4 டைப்ஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து டிரான்சாக்ஷனல் டேட்டாபேஸ் மாடல் டேட்டாபேசஸ், டெசிஷன் சப்போர்ட் டேட்டாபேசஸ், ஹைப்ரிட் டேட்டாபேசஸ், ஓப்பன் சோர்ஸ் டேட்டாபேசஸ். ஸோ இதை மட்டும் நம்ம இந்த மாடியூல் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து டிரான்சாக்ஷனல் டேட்டாபேஸ் இஸ் a database management system is a capability to enroll or undo the database transactions is a completed or a procedure. அதாவது மெயின் பர்பஸஸ் தான் நம்ம இந்த பர்பஸஸ் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏசிஐடிங்கிற பர்பஸஸ் வந்து இதில் தான் யூஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த இது பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம எல்லாருமே நார்மலாக வந்து ஒரு ஏடிஎம் சென்டர் வந்து ஏடிஎம்மில் வந்து ஒரு ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருப்போம். ஸோ அதனுடைய ப்ரொசீஜர்னு பார்க்கும்போது வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற ப்ரொசீஜர் என்னென்னு பார்க்கும்போது வந்து ப்ளீஸ் இன்சர்ட் த கார்டு ப்ராப்பர்லின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வரும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அதனுடைய ஸ்டெப் என்னென்னு பார்க்கும்போது வந்து கார்டை வந்து நம்ம ஏடிஎம் கார்டு வந்து இன்சர்ட் பண்ணுறது. இன்சர்ட் பண்ணது வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா நமக்கு நெக்ஸ்ட்டு வந்து டு என்டர் த லாங்குவேஜ் கேட்கும். இல்லைன்னா சூஸ் த லாங்குவேஜ், அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து பின் நம்பர் வந்து கேட்கும். ஸோ திஸ் இஸ் த செகண்ட் ஸ்டெப். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம கார்டை வந்து ப்ராப்பராக இன்சர்ட் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப் வந்து நம்ம பின் நம்பர் வந்து இன்சர்ட் பண்ணணும். தேர்டு ஸ்டெப் வந்து நமக்கு என்ன டைப் ஆஃப் நீடு வந்து தேவை, அதாவது நம்ம டைப் ஆஃப் நீடு வேணுங்கிறது வந்து ஒன்று வந்து மினி ஸ்டேட்மெண்ட் எடுக்க போகிறோமா, இல்லைனா அமௌண்ட் டெபாசிட் பண்ண போகிறோமா, இல்லைனா அமௌண்ட் வந்து கிரெடிட் பண்ண போகிறோமா, இதை வந்து நம்மளுடைய நீடு கேட்ப நம்ம தேர்டு சூஸ் பண்ணுறோம். இதில் சப்போஸ் நம்ம பின் நம்பர் தப்பாயிடுச்சுன்னா நம்ம என்ன செய்கிறோம், திருப்பி ஒன்ஸ் அகெயின் வி கேன் கோ ஃபார் த ஃபஸ்ட்டு ஸ்டெப். திருப்பி நம்ம கார்டை இப்போ இருக்கிற ஏடிஎம் சிஸ்டம் படி வந்து நம்ம கார்டை ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பி ப்ராப்பராக கார்டை இன்சர்ட் பண்ணி நம்ம ஏடிஎம் நம்பரை வந்து செக் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர். இதில் ஏதாவது ஒரு ஆக்ஷன்ஸ் வந்து நம்ம தப்பாக போனாலும் என்ன பண்ணிக்கலாம், நம்ம அதில் வந்து கேன்சல் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஆக்ஷன்ஸ்லேருந்தே பண்ணிக்கலாம். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு ஆக்ஷன்ஸ்லேருந்தே பண்ணுறது மீன் வரும்போது வந்து ஃபஸ்ட்டு ஆக்ஷன்ஸ்லேருந்து வரன்னு சொல்லும்போது வந்து நம்ம ஏடிஎம் கார்டு ஃபஸ்ட் இதுலேருந்தே கொண்டு வரோம். இதுதான் இதில் நம்ம இண்டிகேட் பண்ணுற டிரான்சாக்ஷன்ஸுடைய ஸ்டேட்மெண்ட். அன்டூ த டிரான்சாக்ஷன்ஸுங்கிறது சப்போஸ் நம்ம ஒரு அமௌண்ட் வந்து என்ட்ரி பண்ணுறோம், அமௌண்ட் தேவையில்லைன்னு நினச்சோம்னா திருப்பி நம்ம அதை கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி இருக்க அதே ஆப்ஷன்ஸை நம்ம இண்டிகேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம டிரான்சாக்ஷனல் டேட்டாபேஸஸில் நம்ம இண்டிகேட் பண்ணுறது. ஸோ திஸ் இஸ் த ஸ்டெப்ஸ். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் கொரி ஆர் ஆப்ரேஷன். ஸோ இது வந்து ப்ராப்பர்லி இன்சர்ட் த கார்டு, அது சக்ஸஸ் ஆச்சுன்னா செகண்ட் ஆப்ரேஷன்ஸ் டு என்டர் த பின் நம்பர். அந்த பின் நம்பர் சக்ஸஸ் ஆச்சுன்னா தேர்ட் ஆப்ஷன்ஸ் என்டர் த நம்ம வித்ட்ரா போட்டோம்னா வித்ட்ரா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அதனுடைய நெக்ஸ்ட்டு சம் அதர் ஆப்ரேஷன்ஸ் ஒரு இன்க்ரீசஸ். நம்ம இதில் 3 ஆப்ரேஷன்ஸ் வந்து மீன் பண்ணியிருக்கோம். சப்போஸ் அடுத்து நம்ம பண்ணும்போது வந்து அமௌண்ட் ரெடி பண்ணிட்டோம்னா செக் கேட்கும், அமௌண்ட் வந்து இது கரெக்டுன்னு வந்தப்போ நம்ம ஓகேன்னு சொல்லி கொடுத்துட்டோம்னா அடுத்து நமக்கு வந்து அமௌண்ட் ஆகும். ஸோ திஸ் இஸ் த கம்மிட். அதாவது இப்போ என்ன ஆகுனா, ஃபஸ்ட் வந்து நமக்கு 1000 ருபீஸ் நம்ம அக்கௌண்ட்டில் இருக்குன்னா நம்ம 500 ருபீஸ் வந்து நம்ம எடுத்துட்டோம்னா இப்போ கம்மிட்டுன்னு கொடுத்துட்டோம்னா என்ன ஆகும், 500 ருபீஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகிடும், நமக்கு வந்து அமௌண்ட் வந்து கையில் கிடைக்கும். ஸோ கம்மிட்டுன்னு வரும்போது வந்து சேவ் த டிரான்சாக்ஷன்ஸ், நம்ம இது வரைக்கும் பண்ணதை எல்லாத்தையுமே நம்ம சேவ் பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ அமௌண்ட் எடுத்துருக்கோங்கிறது கிடைக்கிது. இதுதான் உங்களுக்கு வந்து மினி ஸ்டேட்மெண்ட்டில் வந்து கிடைக்கும், எந்த டேட்டில் எந்த டைமிங்கில் நமக்கு வந்து அமௌண்ட் வந்து கிடச்சிச்சு வித்ட்ரா பண்ணோம். ஸோ திஸ் நம்ம கமிட்டின்னு கொடுக்கும்போது நமக்கு லாக் ஹிஸ்ட்ரியில் வந்து இது வந்து ஸ்டோர் ஆகும். சப்போஸ் ஊடாலி நமக்கு வேண்டியதில் எரர் அக்கராச்சு நம்ம வந்து ரோல் பேக், தேவையில்லை நினச்சோம்னா நம்ம கேன்சல் பண்ணிவிட்டு என்ன பண்ணிடலாம், கம்ப்ளீட்டாக க்ளோஸே பண்ணிவிட்டு நம்ம கார்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் டிரான்சாக்ஷனல் டேட்டா பேசஸ். நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து டெசிஷன் சப்போர்ட் டேட்டாபேஸ். ஸோ டெசிஷன் சப்போர்ட் டேட்டாபேஸுங்கிறது வந்து நம்ம டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம யூசருடைய நீடுக்கு ஏற்ப நம்ம வந்து கொடுக்கறது தான் டெசிஷன் ஸ்டேட்மெண்ட். அதாவது இன்னொன்று வந்து எந்த யூசர் என்ன டேட்டா கொடுக்குறாங்கங்கிறதையுமே நம்ம கரெக்டாக டெசிஷன்ஸ் மேக் பண்ணி கொடுக்கறது தான் இந்த டெசிஷன் சப்போர்ட் டேட்டாபேஸஸில் கொடுக்குறோம். ஸோ இதில் 2 டைப்ஸ் ஆஃப் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து டிரான்சாக்ஷன்ஸ் ப்ராசஸிங்ஸ், இன்னொன்று வந்து அனலிட்டிக்கல் ப்ராசஸிங்கிறத வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் த டைப். ஸோ இப்போ நம்ம இதில் சொல்லுவது டிரான்சாக்ஷனல் ப்ராசஸிங்கில் யூஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தோம்னா OLAPங்கிறது வந்து யூஸ் பண்ணுறோம். இதே வந்து அனலிட்டிக்கல் ப்ராசஸிங்கில் வந்து OLAPங்கிறது வந்து யூஸ் பண்ணுறோம். இதில் ஒரு மிஸ் ஆகிருக்கு. OLTPங்கிறது வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் ப்ராசஸிங் வந்து ஃபஸ்ட்டு ஒன். அனலிட்டிக்கலுக்கு வந்து ஆன்லைன் அனலிட்டிக்கல் ப்ராசஸிங். ஸோ இது வந்து என்ன பண்ணால் OLTPங்கிறது வந்து டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எதில் ஸ்டோர் பண்ணால் நம்ம டேட்டா வேர்ஹவுஸுக்கு வந்து லோட் பண்ணோம். இதே இது வந்து இந்த OLTPங்கிறது என்ன பண்ண, இந்த அதாவது டேட்டா வேர்ஹவுஸ் அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறோம். இந்த OLTP APங்கிறது என்ன பண்ணால்
டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி அனலிசிஸ் பண்ணி யூசர் கேட்குற ரிப்போர்ட்ஸை வந்து ப்ரெசென்ட் பண்ணும். ஸோ இதுதான் நம்ம டெசிஷன் சப்போர்ட்ஸ் டேட்டா பேசஸில் கொடுக்குறது. ஸோ இதில் வந்து 2 டைப்ஸ் சொன்னோம். ஒன்று வந்து டிரான்சாக்ஷனல்ஸ், இன்னொன்று வந்து அனலிட்டிக்கல் ப்ராசஸிங். டிரான்சாக்ஷனல் ப்ராசஸிங்ஸ்க்கு வந்து ஓஎல்டிபி யூஸ் பண்ணுறோம். அனலிட்டிக்கல் ப்ராசஸிங்க்கு வந்து ஓஎல்ஏபிங்கிறது வந்து யூஸ் பண்ணுறோம். இது என்ன பண்ணும், டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஃபார்ம் பண்ணி we can load it to the data warehouse-ல வந்து ஸ்டோர் ஆகும். இந்த டேட்டா warehouse-ல ஸ்டோர் பண்ணதை வந்து இந்த டேட்டா மைனிங் வந்து என்ன பண்ணும், we can producing the reports to the business user. அவங்களுடைய நீடுக்கு ஏற்ப டேட்டா மைனிங் வந்து அந்த டேட்டாவை கொடுக்கும். இது வந்து நம்ம ப்ராசஸிங்ஸ் தான். இப்போ ஏதாவது ஒரு ஆன்லைன் பர்ச்சேசிங்ஸ் வந்து போடுறோம். முன்னாடிலாம் நமக்கு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் கிட்ட ஆகும். இப்போ வந்து ஒன்லி 2 டேஸஸ் தான் ஆகுது. ஸோ we can contacting on the local purchasings, இல்லை அந்த லோக்கல் டீலரோடு வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம ஒரு டேட்டா ஏதாவது ஒன்று வந்து பர்ச்சேஸ் பண்ணணும், ஒரு ஃபர்னிச்சரை பர்ச்சேஸ் பண்ணனா அந்த ஃபர்னிச்சர் ஷோரூம் வந்து எங்கே இருக்கோ அங்கே இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்க, உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து அவங்க லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து யார் கேட்குறாங்களோ அங்கே வந்து நமக்கு ப்ராசஸ் பண்ணுறது தான் இந்த ஒன் டெசிஷன் சப்போர்ட் டேட்டாபேஸ். செகண்டாக இருக்கிறது வந்து தேர்டாக இருக்கிறது வந்து ஹைப்ரிட் டேட்டாபேஸ். ஸோ திஸ் இஸ் த காம்பினேஷன்ஸ் ஆஃப் த ஆன் டிஸ்க் அண்ட் இன் மெமரி. ஆன் டிஸ்க்குங்கிறது வந்து நம்ம பெர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ணுற டேட்டாஸ் எல்லாத்தையுமே நம்ம ஆன் டிஸ்க்குன்னு சொல்லி மீன் பண்ணுறோம். இன் மெமரிங்கிறது வந்து நம்ம டெம்பரரி ஆர் டைனமிக் டேட்டாவாக ஸ்டோர் பண்ணுறது எல்லாமே இன் மெமரி டேட்டா ஸ்டோரேஜ் சொல்லி மீன் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் த காம்பினேஷன்ஸ் ஆஃப் த இன் மெமரி டேட்டாபேஸ் சிஸ்டம்ஸ். இன்னொன்று வந்து டிஸ்க் பேஸ்ட் டேட்டாபேஸ் சிஸ்டம். ஸோ லாங் டேர்ம் வந்து என்ன ஸ்டோர் பண்ணுறோம், நம்ம லாங் டேர்மாக இருக்கிற டேட்டாவையும் ப்ளஸ் டைனமிக் டேட்டாவையும் ஸ்டோர். லாங் டேர்ம் ஒன்றும் இல்லை, இப்போ நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் கம்ப்யூட்டர்ஸில் எடுத்துன்னா அதனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம எப்போனாலும் ஒரே டீட்டெயில்ஸ் தான் கிடைக்கும். பட் அதே இது வந்து வெதர் ரிப்போர்ட் எடுத்துட்டோம்னா ஈச் அண்ட் எவ்ரி டைம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டேட்டும் ஒவ்வொரு ஹவர்ஸுக்குமே நமக்கு வந்து என்ன ஆகுது, வெதர் ரிப்போர்ட் வந்து சேஞ்சஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ திஸ் இஸ் த இன் மெமரி ரேபிட் டேட்டா, தட் மீன்ஸ் டைனமிக் டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணுறது தான் இந்த ஹைப்ரிட் டேட்டா பேஸஸ். நம்ம நெக்ஸ்ட் அடுத்து பார்க்க போகிறது வந்து ஓப்பன் சோர்ஸ் டேட்டாபேஸ். ஸோ திஸ் இஸ் த ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். இது வந்து மேக் பண்ண நமக்கு ஃப்ரீயாகவே நமக்கு சாஃப்ட்வேர் வந்து அவைலபிள் கிடைக்கும். இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கும் வந்து we can வேரியஸ் லெவல் நமக்கு வந்து இதை வந்து அலோவ் பண்ணுறாங்க. நம்ம ஓப்பன் சோர்ஸ் டேட்டா பேஸஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து MySQL யூஸ் பண்ணுறோம். ஸோ இதனுடைய மெஜாரிட்டி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஓஎஸ்ன்னு பார்க்கும்போது வந்து யூனிக்ஸு, லினக்ஸ், மேக் அண்டு விண்டோஸ். ஸோ இது சப்போர்ட் பண்ணுற சம் டேட்டா பேஸஸ் வந்து SQLite, PostgreSQL, MongoDB, Firebird. நம்ம யூஸ் பண்ணிக்கிற MySQL யூஸ் பண்ண போகிற அதாவது ஓப்பன் சோர்ஸ் டேட்டா பேஸ் வந்து அந்த MongoDBங்க தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம இந்த மாடலில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா பேஸஸ் வந்து நம்ம பார்த்தோம். அதாவது 4 டேட்டா பேஸஸ் டைப்ஸஸ். ஒன்று வந்து டிரான்சாக்ஷனல்ஸ் டேட்டா பேஸஸ், செகண்டாக இருக்கிறது வந்து டெசிஷன் சப்போர்ட் டேட்டா பேஸஸ், ஹைப்ரிட் டேட்டா பேஸஸ், ஓப்பன் சோர்ஸ் டேட்டா பேஸஸ். ஸோ இது ஒரு நம்ம நோட்ஸில் வந்து பேஜ் நம்பர் 8 to 11 வரைக்கும் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்து பார்க்க போகிற மாடல் வந்து ரிலேஷனல் டேட்டா